இந்த புது வீடியோவில் உங்கள் பார்க்கல சந்தோஷம். போன வாரம் நம்ம பார்த்த வீடியோவில் வந்து சிங்கிள் பேரடில், அதாவது ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் இது எப்படி ஒரு பீட்டாக நம்ம வாசிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ஸ்டிக்கிங் காம்பினேஷன் எடுத்து எப்படி நம்ம ஃபில்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னேர் ட்ரம்மில் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். அதே ஸ்டிக்கிங் பேட்டர்ன் தான். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். திருப்பி நான் சொல்கிறேன். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். இந்த ஸ்டிக்கிங் பேட்டர்ன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்னேர்லேருந்து ஆரம்பித்து அப்படி ஒரு ட்ரம்க்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்னேரில் மட்டும் வாசிப்போம். ஃபஸ்ட்டு கோஸ்ட் நோட்ஸ் இல்லாமல் எல்லாமே ஈவன் லவுட்னஸில் நம்ம வாசி பார்க்கலாம். கோஸ்ட் நோட் பற்றி ஃபஸ்ட்டு கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு டேரெக்டாக நம்ம ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ஸ்லோவாக வாசி பார்க்கலாம். மெட்ரோனோமில் போட்டு ஸ்லோவாக நீங்கள் அப்படியே டெம்போ கூட்டி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த கோஸ்ட் நோட் அப்ளை பண்ணிடலாம். கோஸ்ட் நோட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாஃப்ட் நோட்ஸ். ஸோ எந்த நோட்டில் நம்ம ஆக்சென்ட் பண்ண போகிறோன்னா அந்த ரைட் லெஃப்ட் ரைட் ரைட்டில் அந்த ஃபஸ்ட்டு ரைட்டில் மட்டும் ஆக்சென்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி அந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மட்டும் ஆக்சென்ட் பண்ண போகிறோம். மிச்சம் எல்லா நோட்ஸுமே வந்து சாஃப்ட்டாக இருக்க போது கோஸ்ட் நோட்ஸ் வாசிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்டிக்கை டவுனாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்னார்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 5 inches உங்கள் ஸ்டிக் மேலே வந்தால் போதும். நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா மெட்ரோனம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா டெம்போலையும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மெட்ரோனம் போட்டு ஸ்லோ டெம்போலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஸ்னேரில் கோஸ்ட் நோட்டோட ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் வேகமாக அடுத்தடுத்த டெம்போக்கு நம்ம போயிட்டோம். பட் இங்கே உட்காந்து ஸ்லோவாக 60 70 80 அந்த மாதிரி ஒரு கோல் டெம்போ செட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 5 BPM இல்லை 10 BPM அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடாக ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபில் இந்த ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் கோஸ்ட் நோட்டோட ஸ்னேர் ட்ரம்மில் மட்டும் வாசிக்கலாம். பீட் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பீட் வாசிக்கோங்க. வாசிட்டு இந்த காம்பினேஷனை இப்போ நம்ம ஃபில் ஸ்னேர் ட்ரம்மில் ஒரு சின்ன ஃபில்லாக அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்னேரில் வாசிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்ம ட்ரம்ஸோட மற்ற பகுதிக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம்.
ஏன்னா நம்மளுக்கு இந்த டாம்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக அந்த டாம்ஸ்லாம் நம்ம வாசிக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை மட்டும் நம்ம டாம் 1ல் வாசிக்க போகிறோம். ஸோ ஸ்னேரில் வாசிச்சது அப்படியே டாம் 1 போகுது. மற்றபடி அதே சேம் ஸ்டிக்கிங் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் ரைட் ரைட்டில் அந்த ஃபஸ்ட்டு ரைட் ஆக்ஷன் பார்க்கும்போது அப்புறமா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ஸ்லோவாக வாசிட்டு அப்படி நம்ம பீட்டோட ஒரு 3 டிஃப்ரெண்ட் டெம்போவில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சிங்கிள் டாமில் வாசிட்டோம். இதே கான்செப்ட் தான் நம்ம மற்ற டாமுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நான் சும்மா ஸ்லோவாக சில டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த ஐடியாஸ் மட்டும் இல்லாமல் நீங்களாம் உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்னேர்லேருந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஒரு கை மட்டும் டாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதே இது டோட்டலாக உங்கள் ஸ்டிக்கிங் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் லெஃப்ட் ஹேண்டை மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த டோட்டல் பேட்டர்னே வித்தியாசமாக சவுண்ட் ஆகும். அதேமாதிரி ஃபஸ்ட் டாமில் முடிச்சிட்டிங்கன்னா ஸ்னேர் செகண்ட் டாம் மட்டும் தனியாக பண்ணுங்கள், அப்புறம் ஸ்னேர் தேர்ட் டாம் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்னேர் டாம் 1 டாம் 2, ஸ்னேர் டாம் 2 டாம் 3, ஸ்னேர் டாம் 1 டாம் 3, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். முடிஞ்சால் உங்கள் ரைட் சிம்பிள் உங்கள் கிராஸ் சிம்பிள் கூட இந்த ஃபில்ஸ் கவுண்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் சில டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நான் வாசிக்கிறேன், நீங்கள் ஸ்லோவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் உட்காந்து ஓனாக ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, வெறும் சிங்கிள் பேரடில்ஸ், ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். நம்ம அந்த ஆக்சென்ட்டோடு அப்ளை பண்ணும்போது, கோஸ்ட் நோட்டோட அப்ளை பண்ணும்போது நம்ம அந்த பேட்டர்ன் ரொம்ப கேட்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி நீங்கள் நிறைய லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த லெசன்ஸ் உங்களுக்கு ட்ரம்ஸில் தமிழில் நம்ம சேனலில் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.